தமிழக பட்ஜெட் அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா. மதுராந்தகம் அருகே 5000 ஆண்டுகள் பழமையான குழந்தையின் எலும்புக்கூட்டை சென்னை தொல்லியல் துறை பேராசிரியர் தலைமையிலான குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். இந்த எலும்புக்கூடு கீழடியை காட்டிலும் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பாத்தூர் செட்டிமேடு பகுதியில் 24 நாட்களாக சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் டாக்டர் சவுந்தரராஜன் தலைமையில் 47 மாணவ மாணவிகள் அகழ்வாராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். 3 அகழாய்வு குழிகள் வெட்டப்பட்டு அகழ்வு பணிகள் நடந்து வரும் நிலையில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த குழந்தை ஒன்றின் எலும்புக்கூட்டை இவர்கள் கண்டறிந்துள்ளனர். அகழாய்வு செய்யும் பொழுது பல்வேறு பொருள்கள், அதாவது வரலாற்று கால பொருள்கள், வரலாற்றுக்கு முந்தைய கால சங்க காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள், அதற்கு முன்பாக அயனேஜ் என்று சொல்லக்கூடிய இரும்பு காலத்தில் மக்கள் வாழ்ந்த பொழுது அவர்கள் பயன்படுத்திய பல்வேறு பொருள்கள் இங்கு கிடைக்கப்பட்டது. அதன் பின்னர் தான் நாங்கள் இங்கு மீண்டும் இந்த அகழாய்வு குழியினுள் ஆய்வு செய்த பொழுது புதிய கற்காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய எச்சங்கள், அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் இங்கு கிடைக்கப்பட்டது. பின்னர் அந்த புதிய கற்காலத்தில் 9 முதல் 11 வயதுடைய அந்த ஒரு சிறு குழந்தையினுடைய எலும்புக்கூடு முழுவதுமாக கிடைக்கப்பட்டது. தமிழகத்திலே அதிகமான இடங்களில் எங்கேயுமே கிடைக்கப்பெறவில்லை. ஒரு சில இடங்களில் அது ஒரு சில எலும்பு துண்டுகள் தான் கிடைக்கப்பட்டது. முழுவதுமான ஒரு எலும்புக்கூடு புதிய கற்காலத்தில் கிடைக்கப்பட்டது என்றால் அது இந்த இடத்தில்தான், இந்த செட்டிமேடு புதூர் என்ற இடத்தில்தான் கிடைக்கப்பட்டது. இங்கு கிடைத்த எலும்புக்கூட்டை மரபணு பரிசோதனை செய்ய உள்ளதாகவும் டாக்டர் சவுந்தரராஜன் தெரிவித்தார். இங்கிருந்து இரும்பு கால மற்றும் சங்க காலத்தைச் சேர்ந்த கருப்பு, சிவப்பு மற்றும் கருப்பு பானை ஓடுகள், பண்டைய கீறல் உள்ள பானை ஓடுகள், சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட காதணிகள், இரும்பால் செய்யப்பட்ட அம்பின் முனை உள்ளிட்ட பல பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பானை ஓடுகள்லேயே வித்தியாசமானது ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ப உள்ள பானை ஓடுகளில் வித்தியாசம் இருக்கும். அந்த ஒரு பீரியடுக்கும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது போக ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அது ஒரு குழந்தை, ஒரு 9 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் உள்ள ஒரு குழந்தையோட எலும்புக்கூடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சுமார் 1.86 மீட்டர் ஆழத்தில் பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், தொடர்ந்து பல்வேறு பழங்கால பொருட்கள் கிடைக்கப்பெற்று வருவதால் மேலும் பல அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செங்கல்பட்டிலிருந்து செய்தியாளர் உதயகுமார். தமிழக பட்ஜெட் அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா.